ஃபோனை அடிக்கடி சைலண்ட்ல போடக்கூடிய ஆளா நீங்க? அப்போ உங்ககிட்ட இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். நம்பர் 1, ஒர்க்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. கான்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சுன்னா ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த ஒர்க்ல டீப்பா இன்வால்வ் ஆக முடியாது. அப்படிங்கறனால யூ வில் கீப் யுவர் ஃபோன் ஆன் சைலண்ட் மோட். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதான் ஒர்க்கையும் லைஃபையும் பெட்டரா பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நீங்க அடிக்கடி உங்க ஃபோனை சைலண்ட்ல போடுவீங்க. நம்பர் 2, 24/7 ஃபோன்லயே இருக்கக்கூடிய பர்சன் நீங்க கிடையவே கிடையாது. உங்களோட பவுண்டரிஸ் என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் வச்சிருப்பீங்க. பீப்புளோட எப்போ எப்படி என்கேஜா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கும். இப்படி பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்றதுனால தான் உங்களால வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட நீட்ஸ்க்கு தான் நீங்க ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. நம்பர் 3, கூட யார் இருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஒரு கால் வருது, மெசேஜ் வருது அப்படின்னா அந்த போனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறவங்களுக்கு மத்தியில நீங்க உங்களோட போனை சைலண்ட் மோட்ல போட்டுட்டு உங்க கூட இருக்கிறவங்களோட டைமை வேல்யூ பண்ணுவீங்க. அவங்களோட டைமை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி இன் பிசினஸ் இந்த ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கரான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அஸ் சேம் as உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கும். போன் உங்களை ரூல் பண்ணாம நீங்க தான் உங்களோட போனை எப்போ எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பீங்க. இது பார்க்கிறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் it can have a big impact on how we manage stress.